ஆட்டம் லெசன் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாம். சரியா? ஸோ கடைசியா எதில் முடிச்சிருக்கோம்? நம்ம மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் முடிச்சிட்டோம். கரெக்டா? அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் முடிச்சிட்டோமா இல்லையா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து how to find the how to write the electronic configuration of the elements part. Electronic configuration and valency. Electronic configuration and valency. அதுக்கு முன்னாடி ஆக்டெட் ரூல் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிக்கணும். ஆக்டெட் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷெல்லுல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செகண்ட் ஷெல்லுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தேர்ட் ஷெல்லுல 18 அண்ட் ஃபோர்த் ஷெல்லுல 32 எலக்ட்ரான்ஸ். ஆக்டெட் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்டெட், ஆக்ட்னா 8ன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல்ல தவிர செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் அண்ட் ஃபோர்த் ஷெல், இந்த 3 ஷெல்லுலயுமே 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள். ஓகே, if 8 electrons are present in the last shell of an atom, it is stable. It is stable. புரிஞ்சுதா? சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா how the electron is arranged, எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் படிக்க போறோம். அண்ட் அதோட வேலன்சினா என்னன்னு படிக்க போறோம். ஓகேவா? சோ வேலன்சினா என்னன்றத நான் வந்து அப்புறமா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன், நெக்ஸ்ட் ஹீலியம், லித்தியம், beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. First 10 elements. Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. Okay. So hydrogen ஓட atomic number வந்து, atomic numberனா என்னது? Number of electrons. ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஹீலியம்க்கு 2, லித்தியம்க்கு 3, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, fluorine 9, நியான் 10. மாஸ் வேற, அட்டாமிக் நம்பர் வேற. நம்ம பண்றது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா என்னது? போன கிளாஸ்ல சொன்னேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சோ இப்போ இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அதுதான் வந்து பார்க்க போறோம். அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட்னா என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ இதுல 1 எலக்ட்ரான் இருக்கு. சோ இந்த 1 எலக்ட்ரான் எந்த ஷெல்லுல இருக்கும்? It will be in the first shell. 2 electrons, it will be in the first shell only. First shell maximum it can have 2 electrons. Okay, so 3 electrons na first shell வந்து maximum it can have 2 electrons. So remaining 1 electron வந்து it will be in the next shell. So 2, 1 இதுதான் வந்து இதோட configuration. இதுக்கு 2, 2, இது 2, 3. So first shell ல maximum 2, remaining 3 இருக்கிறது next shell ல இருக்கு. So இது வந்து 2, 4, 2, 5, 2, 6,
2,7 2,8 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 elements. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து வேலன்சி பார்க்கலாம். வேலன்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஷெல்லுல 2 electrons இருந்ததுன்னா the atom is என்னன்னு அர்த்தம்? ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேற செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் அண்ட் மற்ற ஷெல்லுல எல்லாம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே ஸ்டேபிள்? 8 electrons இருந்தாவே அது வந்து ஸ்டேபிள். ஓகேவா. சோ இப்போ இது வந்து ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப அது ஸ்டேபிளா? நாட் ஸ்டேபிள். சோ அது எப்படி ஸ்டேபிள் ஆகும்? இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆனா இட் வில் பிகம் ஸ்டேபிள். சோ எத்தனை எலக்ட்ரான் ஆட் ஆகுது? ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றோம். சோ அதனால we will say valency வந்து 1. சோ வேலன்சி அப்படின்னா நம்ம எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்றோம் இல்ல எத்தனை எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம் ஒரு ஆட்டமை ஸ்டேபிளா மாத்துறதுக்கு, அதுதான் வந்து என்னது? வேலன்சி. சோ ஹீலியம் பாரு, ஆல்ரெடி 2 electrons இருக்கு, ஸ்டேபிள். சோ நம்ம ஏதாவது எலக்ட்ரான் ஆட் பண்ணணுமா இதுல ஸ்டேபிள் ஆகுறதுக்கு? இல்ல. சோ அப்போ இதுல வந்து எந்த எலக்ட்ரானுமே நம்ம ஆட் பண்ணாததுனால it will become 0. ஓகே, இப்போ லித்தியம் வந்து 2,1. சோ எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்? 7 electrons இதுல ஆட் பண்ணணும். அப்பதான் it will become stable. கரெக்ட்டா? 7 electron ஆட் பண்றது ஈஸியா இல்ல இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணலாம்? கரெக்ட்டா? இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? வெறும் 2 ஆயிடும், அது ஸ்டேபிள் ஆயிடும். சோ 7 electron ஆட் பண்றது ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸியா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது தான் ஈஸி. சோ நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால வேலன்சி வந்து 1. சோ வேலன்சி அப்படின்னா எத்தனை எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லாட்டி எத்தனை எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்றோம், அதுதான் வந்து என்னது? வேலன்சி. சோ இதோட வேலன்சி என்னது? 6 ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த 2 ரிமூவ் பண்ணலாம். எது ஈஸி? 2 ரிமூவ் பண்றது தான் ஈஸி. சோ வேலன்சி will be 2. இதுல 5 ஆட் பண்ணலாம் இல்லாட்டி 3 ரிமூவ் பண்ணலாம். சோ எது ஈஸி? 3 ரிமூவ் பண்றது தான் ஈஸி. சோ வேலன்சி will be 3. சோ 4 னா we will be 4. ரிமூவ் பண்றதா இருந்தாலும் 4 தான், ஆட் பண்றதா இருந்தாலும் 4 தான். சோ வேலன்சி will be 4. ஓகே, சோ இதுல வந்து 5 ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 3 ஆட் பண்ணலாம். எது ஈஸி? 5 ரிமூவ் பண்றது ஈஸியா 3 ஆட் பண்றது ஈஸியா? சோ எப்பவுமே கம்மி நம்பர் தான் ஈஸி, அதனால 3 ஆட் பண்றது ஈஸி. சோ வேலன்சி will be 3. சோ இதுல 6 இருக்கு, 2 ஆட் பண்ணா ஈஸி. 6 ரிமூவ் பண்றது கஷ்டம், சோ 2 ஆட் பண்ணா ஈஸி. சோ வேலன்சி is 2. இது 1. சோ இதுல வந்து it is already stable, சோ நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. சோ 0. சோ புரிஞ்சுதா? வேலன்சினா என்னது? வேலன்சி அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்றோம் இல்ல எத்தனை எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்றோம் to make an atom stable. சோ வேலன்சியோட டெஃபினிஷன் எழுதிக்கோ. வேலன்சி means the combining capacity of an atom. Combining capacity of an atom is called as valency. Next வந்து 11 to 20 elements. First 20 elements நமக்கு by heart பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால பண்ண முடியும். So next 11 to 20 elements. So 11th element வந்து sodium, next magnesium, okay, aluminium, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium, calcium.
So sodium வந்து 11 electrons, magnesium 12 electrons, aluminium 13 electrons, silicon 14 electrons, phosphorus 15 electrons, 16. sulfur 16, chlorine 17, argon 18, potassium 19 and calcium 20 electrons. So hydrogen ல இருந்து calcium வரைக்கும் you have to by heart the elements, you have to by heart their electronic configuration and you have to by heart their valency. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதலாம். ஸோ 11 எலக்ட்ரான்ஸ்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? 2 electrons will be in the first shell. Remaining எத்தனை இருக்கு? 9 இருக்கு. So 9ல வந்து 8 electrons தான் வந்து will be in the second shell. So remaining 1 electron will be in the third shell. Okay, so அப்ப இதுக்கு என்ன வரும்? 2, 8, 2. So 2 electrons in the first shell, 8 electrons in the second shell. So 2 plus 8, 10. Remaining 2 electrons இருக்கு. That will be in the third shell. புரிஞ்சுதா? So அப்ப இதுக்கு என்ன வரும்? 2, 8, 3, 2, 8, 4, 2, 8, 5, 2, 8, 6, 2, 8, 7, 2, 8, 8. இப்போ பொட்டாசியம் பாரு, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். 2 electrons in the first shell. So remaining எத்தனை இருக்கு? 17 இருக்கும். கரெக்டா? So அதுல 8 வந்து செகண்ட் ஷெல்ல வந்துரும். So 2 plus 8 என்னது? 10. Remaining எத்தனை electrons இருக்கு? 9 இருக்கு. So third ஷெல்லையும் 8 electrons இருந்தாலே stable. கரெக்டா? So 2, 8, 8. So 2 plus 8, 10 plus 8, 18. So remaining எத்தனை இருக்கு? 1. So 2 plus 8, 10, 10 plus 8, 18 plus 1, 19. Okay. So நான் என்ன சொல்லிருக்கேன்? செகண்ட் அண்ட் தேர்ட் ஷெல் எல்லாம் 8 electrons இருந்தாலே stable. Okay. So இதுக்கு என்ன வரும்? 2 plus 8, 10 plus 8, 18, 18 plus 2, 20. So இப்ப இதுக்கு வேலன்சி எழுதலாம். So இதுல வந்து 7 ஆட் பண்றது ஈஸியா, 1 ரிமூவ் பண்றது ஈஸியா? 1 ரிமூவ் பண்றது ஈஸி. So valency will be 1. இதுல 2 ரிமூவ் பண்றது ஈஸி. So valency will be 2. இதுல 3 ரிமூவ் பண்றது ஈஸி. Yes, 3 ரிமூவ் பண்றது ஈஸி. So valency will be 3. இதுல 4 னா நம்ம ரிமூவ் பண்றதா இருந்தாலும் 4 தான், ஆட் பண்றதா இருந்தாலும் 4 தான். So valency will be 4. 5 னா ஆட் பண்ணு. 5 ரிமூவ் பண்றது கஷ்டம், அதுக்கு பதிலா நம்ம 3 ஆட் பண்ணிடலாம். So valency will be 3. இது 2, இது 1, இது வந்து பாரு 2, 8, 8. மூணுமே ஸ்டேபிளா இருக்கு. So நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். It will become 0. இதுல வந்து இதுல 2, 8, 8. மூணு ஷெல் ஸ்டேபிளா இருக்கு. லாஸ்ட் ஷெல் வந்து 1 எலக்ட்ரான் இருக்கு. So 7 ஆட் பண்றது கஷ்டம். So 1 ரிமூவ் பண்றது ஈஸி. So valency will be 1. And for calcium, the valency will be 2. புரிஞ்சுதா? How to write electronic configuration and valency? Yes, sir. Yes? Next வந்து isotopes. அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். Isotopes. Okay. So எழுதிக்கோ. So example first நான் எழுதிடுறேன். அதுக்கு அப்புறமா definition சொல்றேன். Chlorine, okay, 1735 and chlorine 1737. ஆமா, இது வந்து சிம்பிள். கீழ இருக்கிறது வந்து என்னது? அட்டாமிக் நம்பர். மேல இருக்கிறது வந்து என்னது? மாஸ் நம்பர். ஓகே. நடுவுல இருக்கிறது வந்து என்னது? சிம்பிள். கீழ இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மேல இருக்கிறது வந்து மாஸ் நம்பர். ஓகே. சோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிள் சேம். கரெக்டா? சோ சிம்பிள் சேம்னா இட் இஸ் தி சேம் ஆட்டம்.
வேற எது சேமா இருக்கு? அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கு. எது டிஃபரெண்டா இருக்கு? மாஸ் நம்பர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா சேம் எலிமெண்ட் தான். ஓகே, they will have same atomic number but different mass number. So definition எப்படி எழுதுவா ஐசோடோப்ஸ்க்கு? Atoms of same elements having same atomic number but different mass numbers are called as isotopes. Okay, are called another isotopes. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் 1H1. மூணு ஐசோடோப்ஸ் இருக்கு ஹைட்ரஜனுக்கு, 1H2 and 1H3. சோ மூணுமே பார்த்தனா ஹைட்ரஜன் தான். அட்டாமிக் நம்பர் என்னது மூணுத்துக்குமே? சேம் 111. ஆனா மாஸ் நம்பர் வந்து இஸ் டிஃபரண்ட். சோ ஐசோடோப்ஸ் எதெல்லாம்? 1H1, 1H2, 1H3. ஓகே, சோ இதுதான் வந்து மூணு ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இந்த 1H1 அப்படின்ற ஐசோடோப்போட பேர் வந்து ட்ரோட்டியம். 1H2 அப்படின்ற ஐசோடோப்போட பேர் வந்து டியூட்ரியம். 1H3 அப்படின்ற ஐசோடோப்போட பேர் வந்து ட்ரிட்டியம். ஓகே, சோ 1H1 ட்ரோட்டியம் வந்து வெறும் H அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். டியூட்ரியம் கேபிட்டல் D ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ட்ரிட்டியம் கேபிட்டல் T அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, சோ தீஸ் ஆர் த ஐசோடோப்ஸ் ஆஃப் என்னது? ஹைட்ரஜன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், சோ தியரி போர்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இந்த லெசன்ல. we will go to the numericals. first question copy பண்ணிக்கோ. Two isotopes of chlorine are Cl1735 and Cl1737. Their abundance in nature are 75% and 25%. Calculate the average atomic mass. Calculate the average atomic mass. So என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு ஐசோடோப்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஐசோடோப்ஸ் கொடுத்திருக்காங்க? Cl1735 and Cl1737. their abundance in nature அப்படின்னா நம்ம நேச்சர்ல அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Cl1735 வந்து 75% இருக்கு. Cl1737 வந்து 25% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணோம். ஓகே, சோ Cl1735 இதோட மாஸ் என்னது? கீழ இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது தான் வந்து என்னது? மாஸ் நம்பர். சோ மாஸ் வந்து 35 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் Cl1737 இதோட மாஸ் என்னது? கீழ இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது தான் என்னது? மாஸ் நம்பர். சோ மாஸ் நம்பர் என்னது? இது 37 யூனிட்ஸ். ஓகே, சோ என்ன கால்குலேட் பண்ணனும் நம்ம?
average atomic mass. Average atomic mass வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளோரின் 1735 இதோட மாஸ் என்னது 35. so 35 into இது எத்தனை percentage இருக்கு 75% இருக்கு. so Cl 1735 ஓட மாஸ் வந்து 35, இது வந்து 75% இருக்கு. Cl 1737 ஓட மாஸ் வந்து 37, இதோட percentage வந்து 25% இருக்கு. ஓகே, so இதோட மாஸ் வந்து 35 into எத்தனை percentage இருக்கு 75%. so 75 divided by 100. 75% னா என்னது 75 divided by 100 plus இதோட மாஸ் எவ்வளோ 1737 ஓட மாஸ் 37 into 25 divided by 100 into 25 divided by 100. okay, so இதுதான் வந்து will give the average atomic mass. so denominator ரெண்டுமே வந்து காமனா இருக்கு. okay, so காமனா எடுத்துக்கிட்டு 35 into 75 plus 37 into 25. ஓகேவா? so 75 into 35 எவ்வளோ 5 5s are 25, 35 37 2625 வருது கரெக்டா? so 2625 plus 37 into 25 எவ்வளோ 925 வருது divided by 100. so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2625 plus 925. so என்ன வரும் எனக்கு 3550 அப்படின்னு வரும். 3550 divided by 100. divided by 100 னா ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். so எனக்கு என்ன வரும் 35.50 units. so atomic mass of chlorine என்னது average 35.5 atomic mass of chlorine is equal to 35.5 units. இப்போ புரியுதா குளோரினோட மாஸ் நம்ம ஏன் 35.5 ன்னு எழுதணும்னு? சோ இப்படிதான் வந்து நம்ம அதை கால்குலேட் பண்றோம். புரிஞ்சுதா இது? எஸ், கரெக்ஷன் வாங்கிக்கோ. மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு போடுறோம்.